புதிய உலகு கண்டுபிடிக்கப்படுதல். அமெரிக்க வரலாறில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் வரலாறு ஆரம்பம் முதல் 1865 வரை அப்படிங்கிற தலைப்பில் இருக்கிற முதல் பாடம் புதிய உலகு கண்டுபிடிக்கப்படுதல், டிஸ்கவரி ஆஃப் நியூ வேர்ல்டு. அமெரிக்கன் ஹிஸ்ட்ரி தான் பார்க்குறோம். அதில் அமெரிக்காவின் வரலாறு ஐரோப்பாவில் தொடங்குகிறது என்று கூறப்படுவது முற்றிலும் உண்மையே. அமெரிக்காவின் வரலாறு ஐரோப்பாவில் தொடங்குகிறது என்று கூறப்படுவது முற்றிலும் உண்மையே. புதிய உலகம் என்று அழைக்கப்படும் அமெரிக்க கண்டத்தில் 500 ஆண்டுகளுக்கு முன்பு வரை செவ்விந்தியர்களே வாழ்ந்து வந்தனர். புதிய உலகம் அப்படின்னு அழைக்கப்படுற அமெரிக்க கண்டத்தில் 500 ஆண்டுகளுக்கு முன்பு வரை செவ்விந்தியர்கள் தான் வாழ்ந்து வந்திருக்காங்க. அவர்களின் குறைந்த எண்ணிக்கையும் பிற்போக்கான பண்பாடும் கொண்டவர்களாக இருந்தன. அந்த குறைந்த அளவு வாழ்ந்த செவ்விந்தியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, குறைந்த எண்ணிக்கையிலையும் பிற்போக்கான பண்பாடும் கொண்டவர்களாக இருந்திருக்காங்க. இயற்கை வசதிகளையும் வளங்களையும் பயன்படுத்தி கொள்ள அவர்களுக்கு தெரியாது. அந்த செவ்விந்தியர்களுக்கு இயற்கை வசதிகளையும் வளங்களையும் பயன்படுத்தி கொள்ள தெரியலன்னு சொல்கிறாங்க. வேட்டையாடுதலும் மீன் பிடித்தலுமே அவர்களது முக்கிய தொழில். செவ்விந்தியர்களுடைய முக்கிய தொழில்னா வேட்டையாடுதலும் மீன் பிடித்தலும். 500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவங்க. ஓகே, 59 வம்ச பரம்பரையில் தோன்றிய இந்த செவ்விந்தியர்களின் ஜனத்தொகை அப்போது 7 லட்சத்திற்கும் அதிகம் இருந்திருக்காது. 7 லட்சத்துக்குள்ளே தான் இருந்திருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது 500 ஆண்டுகளுக்கு முன்பு மொத்தம் 59 வம்ச பரம்பரை இருந்திருக்கு. அதில் அவங்களுடைய மொத்த மக்கள் தொகையே எவ்வளோ தான் இருந்திருக்கும்? 7 லட்சத்திற்கும் அதிகமாக இருந்திருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. கிபி 15ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் நவீன காலம் தொடங்கியது. கிபி 15ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் நவீன காலம் தொடங்கியது. ஐரோப்பாவில் நடைபெற்ற பல நிகழ்ச்சிகளின் விளைவாக ஐரோப்பியர்கள் உலகின் பல பகுதிகளுக்கும் சென்று குடியேறினர். 15ஆம் நூற்றாண்டில் தான் ஐரோப்பாவில் நவீன காலம் தொடங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஐரோப்பாவில் நடைபெற்ற பல நிகழ்ச்சிகளின் விளைவாக ஐரோப்பியர்கள் உலகின் பல பகுதிகளுக்கும் சென்று குடியேறினாங்க. அப்போது தான் புதிய உலகம் என்று அழைக்கப்பட்ட அமெரிக்காவின் பல பகுதிகளும் கண்டுபிடிக்கப்பட்டது. ஐரோப்பாவில் 15ஆம் நூற்றாண்டில் நடைபெற்ற பல நிகழ்வுகளால் தான் மக்கள் மற்ற இடங்களுக்கு குடியேற ஆரம்பித்தாங்க. அப்போ தான் புதிய உலகம் என்று அழைக்கப்பட்ட அமெரிக்காவுடைய பல பகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டது. அங்கு தங்கள் குடியேற்றங்களை அமைத்தாங்க. அங்கு வாழ்ந்து வந்த செவ்விந்தியர்களை சிறிது சிறிதாக ஒழித்து கட்டினர். தங்களுடன் ஐரோப்பிய நாகரிகத்தையும் கொண்டு சென்றனர். இப்படி ஐரோப்பியர்கள் குடியேற்றத்தின் விளைவாகவே தற்போது அமெரிக்க ஐக்கிய நாடுகள் என்ற புதிய நாடு உதயமானது. தற்போதைய அமெரிக்க ஐக்கிய நாடுகள் என்ற புதிய நாடு உதயமானது. அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் வரலாறு சுருக்கமானது, ஆனாலும் சிறப்புமிக்க வரலாறு. என்ன சொல்கிறாங்கன்னா, 15ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் சில விஷயங்கள் நடந்தது. அதிலிருந்து மக்கள் வெளியில் இருக்கிற புதிய தேசங்களுக்கு, புதிய உலகங்களுக்கு குடியேற நினச்சாங்க. அதனால தான் அமெரிக்கா அப்படிங்கிற பகுதிகளெலாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்போ அங்கே போய் மற்றவர்கள் குடியேறிய போது அங்கே இருந்த பூர்வகுடிகளான செவ்விந்தியர்களை இவங்க சிறிது சிறிதாக விரட்டி விட்டாங்க, ஒழித்து கட்டினாங்க. அதே மாதிரி ஐரோப்பிய நாகரிகத்தையும் அங்கே கொண்டு போனாங்க. இப்படி அந்த ஐரோப்பியர்கள் குடியேற்றத்தின் விளைவாக தான் இப்போ இருக்கிற அமெரிக்க ஐக்கிய நாடு உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் வரலாறு ரொம்ப சுருக்கமானது தான், ஆனாலும் சிறப்புமிக்க வரலாறு அப்படின்னு சொல்கிறாங்க. புதிய உலகு கண்டுபிடிக்கப்படுவதில் ஆரம்பகால முயற்சிகள். அமெரிக்க கண்டத்தை முதலாக கண்டுபிடித்தவர்கள் ஸ்காண்டினேவியாவை சேர்ந்த வைக்கிங்குகள். அமெரிக்க கண்டத்தை முதலில் கண்டுபிடித்தவர்கள் ஸ்காண்டினேவியாவை சேர்ந்த வைக்கிங்குகள் ஆவார். கிபி 9ஆம் 10ஆம் நூற்றாண்டுகளில் இவர்கள் ஸ்காண்டினேவியாவிலிருந்து மேற்கு நோக்கி சென்று ஐஸ்லாந்து, கிரீன்லாந்து, வட அமெரிக்கா ஆகிய பகுதிகளை அடைந்தனர். அமெரிக்க கண்டத்தில் முதல்ல ஸ்காண்டினேவியாவை சேர்ந்த வைக்கிங்குகள் அப்படிங்கிறவங்கள தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. வைக்கிங்குகள் அப்படிங்கிறவங்க அங்கே இருக்கிற மக்கள். கிபி 9ஆம் 10ஆம் நூற்றாண்டுகளில் இவர்கள் ஸ்காண்டினேவியாவிலிருந்து மேற்கு நோக்கி சென்று ஐஸ்லாந்து, கிரீன்லாந்து, வட அமெரிக்கா ஆகிய பகுதிகளை அடைஞ்சிருக்காங்க. எப்போ? 9ஆம் 10ஆம் நூற்றாண்டுகளில் இவர்கள் ஸ்காண்டினேவியாவிலிருந்து மேற்கு நோக்கி சென்று ஐஸ்லாந்து, கிரீன்லாந்து, வட அமெரிக்கா
ஸ்காண்டினேவியாங்கிற பகுதி எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த இருக்கு ஸ்காண்டினேவியா அப்படிங்கிறது. நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாண்ட் இருக்குது. ஃபின்லாண்ட் இந்த நார்வே ஸ்வீடனுக்கு இதுக்கெல்லாம் மேலே யூரோப்பில் மேலே இருக்குது ஸ்காண்டினேவியாங்கிறது. ஓகே, இந்த பிக்சரை பார்த்தாலும் தெளிவாக புரியும். இந்த ரெட் கலரில் இருக்கிறது நார்வே, டார்க் ப்ளூவில் இருக்கிறது வந்து ஸ்வீடன், அந்த கொஞ்சம் லைட் கலர் ப்ளூவில் இருக்கிறது ஃபின்லாண்டு, அந்த டிஸ்டம்பர் கலர் மாதிரி இருக்கிறது ஸ்காண்டினேவியான்னு சொல்கிறாங்க. ஓகே, Scandinavia is the region in northern Europe typically comprising the countries of Denmark, Norway and Sweden. ஓகே, இப்போ தான் அந்த ஸ்காண்டினேவியா எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டோம். இங்கே இந்த ஸ்காண்டினேவியாவில் வாழ்ந்த மனிதர்கள் தான் வைக்கிங்குகள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. 9ஆம் 10ஆம் நூற்றாண்டுகளில் இவர்கள் ஸ்காண்டினேவியாவிலிருந்து மேற்கு நோக்கி சென்று ஐஸ்லாந்து, கிரீன்லாந்து, வட அமெரிக்கா ஆகிய பகுதிகளை அடைந்தனர். நார்வே நாட்டை சேர்ந்த நார்ஸ் இன மக்களும் நார்வே நாட்டை சேர்ந்த நார்ஸ் இன மக்களும் வட அமெரிக்காவின் வடபகுதிகளை பற்றி அறிந்திருந்தார்கள். நார்வே நாட்டை சேர்ந்த நார்ஸ் இன மக்களும், அதாவது ஸ்காண்டினேவியாவை சேர்ந்த வைக்கிங்குகள் பார்த்தோம். அது இல்லாமல் நார்வே பார்த்தோம் இல்லையா, நார்வே நாட்டை சேர்ந்திருந்த நார்ஸ் இன மக்களும் வட அமெரிக்காவின் வடபகுதிகளை பற்றி அறிந்திருந்தார்கள். நார்ஸ் மக்களின் பழம் பாடல்கள் மூலம் லெய்ஃப் எரிக்சன், ஃபியர்னி, லெய்ஃப் எரிசன், பியர்னி, ஹெரியுல்ப்சன் போன்றோர் துணிச்சலுடன் பயணம் சென்று நார்வே நாட்டை சேர்ந்தவங்க அவங்களும் வட அமெரிக்காவுடைய வடபகுதிகளை பற்றி அறிந்திருந்தாங்க. அவங்க இந்த 3 பேரும் துணிச்சலுடன் பயணம் சென்று கிபி 1000 ஆண்டு வட அமெரிக்கா சென்றடைந்ததை நாம் அறிய முடிகிறது. எதன் மூலம் அறிய முடிகிறது? அவங்களுடைய பழம் பாடல்களின் மூலம் அறிய முடிகிறது. நார்வே நாட்டு பழம் பாடல்கள் மூலம் அறிய முடிகிறது. நாட்டுப்புற பாடல்னு சொல்லுவாங்களே, அது மூலயமா. 1007ஆம் ஆண்டு காரல் செப்னி என்பவர் அங்கு இறங்கி இயற்கை அழகை ரசித்ததையும் அங்கு வாழ்ந்து வந்த செவ்விந்தியர்களை சந்தித்ததையும் அறியலாம். 1007ஆம் ஆண்டு காரல் செப்னி அப்படிங்கிறவர் அங்கே இறங்கி அமெரிக்காவில் இறங்கி அதோட அழகை ரசித்ததாகவும் அங்கு வாழ்ந்த செவ்விந்தியர்களை சந்தித்ததையும் சொல்கிறாங்க. ஆனால் இப்படி வட அமெரிக்காவை பற்றி அறிந்திருந்தும் அங்கு சென்று குடியேற ஐரோப்பியர்களை ஏனோ நினைக்கவில்லை. இதனால் ஐரோப்பிய குடியேற்றங்கள் அமெரிக்காவில் தோன்றவில்லை. அடுத்து நவீன காலத்தில் தோற்றம். மத்திய காலத்தில் ஐரோப்பியர்கள் மத்திய தரைக்கடல் பகுதி நாடுகளில் மட்டுமே அதிக கவனம் செலுத்தி வந்தாங்க. ஆனால் சிலுவை போர்கள் கீழே நாடுகளுடன் ஐரோப்பியர்களை வாணிபம் செய்ய பல வழிகளில் ஊக்கம் கொடுத்தன. இங்கிலாந்து, பிரான்சு, ஹாலந்து, ஸ்பெயின், போர்ச்சுகல் போன்ற நாடுகள் இந்தியா, சீனா, ஜப்பான் போன்ற கீழே நாடுகளுடன் நேரடியாகவே வணிக தொடர்பு கொண்டன. இங்கிலாந்து, பிரான்ஸு, ஹாலந்து, ஸ்பெயின், போர்ச்சுகல் இவங்களுக்கு கிழக்கு பக்கம் இருக்கிற நாடுகள் இந்தியா, சீனா, ஜப்பான் இந்த நாடுகள். அதனால தான் அதில் கீழே நாடுகள்னு சொல்கிறாங்க. அந்த நாடுகளுடன் நேரடியாகவே வணிக தொடர்பு கொண்டன. மத்திய காலத்தின் இறுதியில் ஐரோப்பிய மக்களின் புவியியல் அறிவு, கப்பல் கட்டும் முறை முதலியவற்றில் முன்னேற்றம் ஏற்பட்டது. மத்திய காலத்தோட இறுதியில் ஐரோப்பிய மக்களுடைய புவியியல் அறிவு, கப்பல் கட்டும் முறை முதலியவற்றில் முன்னேற்றம் ஏற்பட்டது. அதன் விளைவாக அட்லாண்டிக் கடலில் அமைந்துள்ள பல தீவுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. ஐரோப்பியர்கள் அவைகளில் குடியேற ஆரம்பித்தாங்க. அதாவது மத்திய காலத்தோட இறுதியில் ஐரோப்பிய மக்கள் புவியியல் அறிவு, கப்பல் கட்டும் முறை இதிலெல்லாம் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டதுனால அட்லாண்டிக் கடலில் அமைஞ்சிருக்கிற பல தீவுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஐரோப்பியர்கள் அவைகளில் குடியேற ஆரம்பித்தாங்க. மார்கோ போலோ போன்ற பயணிகள் சீனா வரை சென்று திரும்பினர். மேலும் மத்திய காலத்தின் இறுதியில் வெடிமருந்து, பீரங்கிகள், துப்பாக்கிகள், கடிகாரம், அச்சு இயந்திரம் போன்றவைகள் கண்டுபிடிக்கப்பட்டது. மத்திய காலத்தோட இறுதியில் வெடிமருந்து, பீரங்கி, துப்பாக்கி, கடிகாரம், அச்சு இயந்திரம் இவைகள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது. கடலோர பகுதிகளின் அமைப்பினை தெளிவுற காட்டும் திரைப்படங்களும் தீட்டப்பட்டன. பரந்த கடலில் துணிவோடு செல்ல மாலுமிகளுக்கு உதவக்கூடிய திசை காட்டும் கருவி கண்டுபிடிக்கப்பட்டது.
திசை காட்டும் கருவி கண்டுபிடிக்கப்பட்டது. காற்றை எதிர்த்து வெகு வேகமாக செல்லக்கூடிய கேரவல் என்ற கப்பல் செய்யப்பட்டன. காற்றை எதிர்த்து வெகு வேகமாக செல்லக்கூடிய கேரவல் அப்படிங்கிற கப்பல் செய்யப்பட்டன. இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் புதிய கடல் வழிகள் கண்டுபிடிப்பதற்கு உதவியாக இருந்தது. எது? வெடிமருந்து, பீரங்கி, துப்பாக்கி, கடிகாரம், அச்சு எந்திரம், திசை காட்டும் கருவி, அதுக்கப்புறம் கேரவல் கப்பல். ஓகேவா? இதெல்லாம் மத்திய காலத்தோட இறுதியில். ஓகே. இவை தவிர உலகம் முழுவதும் கிறிஸ்தவ சமயத்தை பரப்பி நாகரிகமற்றவர்களை நாகரிகமாக மாற்ற வேண்டும் என்று ஐரோப்பிய சமய பரப்பாளர்கள் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டனர். இவை தவிர உலகம் முழுவதும் கிறிஸ்தவ சமயத்தை பரப்பி நாகரிகம் இல்லாதவங்களை நாகரிகமாக மாற்ற வேணும் அப்படின்னு ஐரோப்பிய சமய பரப்பாளர்கள் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டனர். மேலும் 15ஆம் நூற்றாண்டின் இறுதியில் மேற்கு ஐரோப்பாவில் பலம் பொருந்திய முடியாட்சியாளர்கள் தோன்றினாங்க. கிறிஸ்தவ சமயம் பரப்புறதுக்கு அவங்க மேற்கொண்ட முயற்சிகள்லாம் நாகரிகம் இல்லாதவங்கள நாகரிகம் உள்ளவங்களாம் மாற்றுறதுக்காகன்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு 15ஆம் நூற்றாண்டோடைய இறுதியில் மேற்கு ஐரோப்பாவில் பலம் பொருந்திய முடியாட்சியாளர்கள் தோன்றினாங்க. 15ஆம் நூற்றாண்டோட இறுதியில் மேற்கு ஐரோப்பாவில் பலம் பொருந்திய முடியாட்சியாளர்கள் தோன்றியிருக்கிறாங்க. இந்த முடியரசர்கள் தங்கள் நாட்டிற்கு புகழை தேடவும் செல்வத்தை பெருகவும் புதிய இடங்களை பெறவும் முயற்சிகளை மேற்கொண்டனர். இறுதியாக 1453 கான்ஸ்டான்டினோபிள் துருக்கியர் கையில் வீழ்ந்ததால் ஆசியாவுக்கு செல்வதற்கான தரை வழி அடைக்கப்பட்டு விட்டது. எனவே ஆசிய நாடுகளுடன் கடல் வழியாக தொடர்பு கொள்ள புதிய கடல் பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டது. இதன் விளைவாக புதிய உலகம் கண்டுபிடிக்கப்பட்டது. 1453 கான்ஸ்டான்டினோபிளை துருக்கியர்கள் கைப்பற்றணுன்னு என்ன பண்ணிட்டாங்க? கிழக்கு நாடுகளுக்கு போக இருந்த ஒரே தரை வழியும் அடைக்கப்பட்டது. அதனால் ஆசியாவுக்கு தரை வழி அடைக்கப்பட்டதுனால ஆசிய நாடுகளுடன் கடல் வழியாக தொடர்பு கொள்ள புதிய கடல் பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டன. இதன் விளைவாக தான் புதிய கடல் வழிகள் கண்டுபிடிக்கப்பட்டது. புதிய நாடுகள் கண்டுபிடிக்கும் முயற்சியில் முதலாக நின்ற நாடு போர்ச்சுகல். புதிய கடல் பயணங்கள்ங்கிற டாபிக் பார்க்குறோம். அதில் புதிய நாடுகளின் கண்டுபிடிக்கும் முயற்சியில் முதலாக நின்ற நாடு போர்ச்சுகல் ஆகும். போர்ச்சுகீசிய இளவரசர் ஹென்றி தன் வாழ்நாள் முழுவதும் கடல் ஆய்வு பணியில் ஈடுபட்டார். போர்ச்சுகீசிய இளவரசர் ஹென்றி தன் வாழ்நாள் முழுவதும் கடலாய்வு பணியில் ஈடுபட்டார். புதிய நாடுகளை கண்டுபிடிக்க மாலுமிகளுக்கு அவர் பெரிதும் ஊக்கம் அளித்தார். அவர் அட்லாண்டிக் கடலில் உள்ள கேப் வெர்ட் என்ற தீவுகளை கண்டுபிடித்தார். யாரு? ஹென்றி தான். போர்ச்சுகல் இளவரசர் ஹென்றி தான் அட்லாண்டிக் கடலில் உள்ள கேப் வெர்ட் போன்ற தீவுகளை கண்டுபிடிக்கிறார். 1460 ஹென்றி இறந்த பின்னர் புதிய கப்பல்களையும் கருவிகளையும் துணை கொண்டு வீரமிக்க துடிப்புள்ள கடல் ஆய்வாளர்கள் போர்ச்சுகலுக்கு தெற்கே உள்ள பகுதிகளிலும் ஆய்வு பயணத்தை மேற்கொண்டாங்க. ஹென்றி 1460 இறந்து போயிடுறாரு. அதுக்கு பிறகு அந்த கருவிகளையும் கப்பல்களையும் வச்சுட்டு மற்றவங்க என்ன பண்ணுறாங்க? கடல் ஆய்வில் ஈடுபடுறாங்க. அந்த பயணத்தை மேற்கொள்கிறாங்க. போர்ச்சுகலுக்கு தெற்கே 1486 பார்த்தலோமியோ டயஸ் அமெரிக்காவின் தெற்கு முனையை சுற்றி வந்தார். 1486 பார்த்தலோமியோ டயஸ் என்ன பண்ணுறாரு? ஆப்பிரிக்காவின் தெற்கு முனையை சுற்றி வந்தார். 1486 பார்த்தலோமியோ டயஸ் ஆப்பிரிக்காவின் தெற்கு முனையை சுற்றி வந்தார். பின்னர் வாஸ்கோட காமா நன்னம்பிக்கை முனையை கடந்து ஆப்பிரிக்காவின் கிழக்கு கடற்கரை ஓரமாக பயணம் செய்து இந்தியாவின் மேற்கு கரையில் உள்ள கள்ளிக்கோட்டையை அடைந்தார். 1486 பார்த்தலோமியோ டயஸ் ஆப்பிரிக்காவுடைய தெற்கு முனையை போயிட்டு பார்க்குறாரு, சுற்றி வர்றாரு. அதுக்கப்புறம் சுற்றி வந்துட்டு வாஸ்கோட காமா அதுக்கு நன்னம்பிக்கை முனைன்னு பேர், அதாவது ஃபஸ்ட்டு அதுக்கு புயல் முனைன்னு பேர் வச்சுட்டு வருவார். ஏன்னா அதுக்கப்புறம் உள்ள இடம் புயல் முனையாக இருக்கும். அதுக்கப்புறம் அது வாஸ்கோட காமா போவார், நன்னம்பிக்கை முனையாக இருக்கும். போகிறதுக்கான ஒரு நம்பிக்கை கிடைக்கும். அதனால் நன்னம்பிக்கை முனையாக மாறிடும். ஆப்பிரிக்காவின் கிழக்கு கடற்கரை ஓரமாக பயணம் செய்து இந்தியாவின் மேற்கு கடற்கரை உள்ள கள்ளிக்கோட்டையை அடைகிறாரு வாஸ்கோட காமா. எப்போ? 1488.
கேப்ரல் என்ற மற்றொரு போர்த்துகீசியர் தென் அமெரிக்காவின் வடபகுதியில் இறங்கினார். அப்பகுதிக்கு பிரேசில் அப்படின்னு பேர் வச்சார். கேப்ரல் அப்படிங்கிற போர்த்துகீசியர் என்ன பண்ணுறாரு, தென் அமெரிக்காவுடைய வடபகுதியில் இறங்குறாங்க. அந்த பகுதிக்கு தான் பிரேசில் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இந்த புதிய கடற்பயணங்களில் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகல் ஹென்றி மாலுமி ஹென்றி அட்லாண்டிக் கடலில் இருக்கிற கேப் வெர்ட் அப்படிங்கிற தீவுகளை கண்டுபிடிச்சது ஹென்றி தான். 1460 இறந்து போயிடுறாரு. அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த கப்பலையும் கருவிகளையும் பயன்படுத்தி மற்றவங்க ஆய்வு மேற்கொள்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு 1486 பார்த்தலோமியோ டயஸ் வந்து ஆப்பிரிக்காவோட தெற்கு முனை வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வந்துடுவார். அதுக்கப்புறம் 1488 வாக்கில் வாஸ்கோடகாமா என்ன பண்ணுவார், அந்த ஆப்பிரிக்காவுடைய தெற்கு முனையை தாண்டி இந்தியாவுடைய மேற்கு கடற்கரையில் உள்ள கள்ளிக்கோட்டைக்கு போவார். அந்த சாமரின் மன்னர் தான் வரவேற்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் 3 தடவை வாஸ்கோடகாமா போவார். அடுத்து கேப்ரல் அப்படிங்கிற மற்றொரு போர்த்துகீசர் தென் அமெரிக்காவின் வடபகுதிக்கு போகிறாரு. அப்பகுதிக்கு அவர் பிரேசில்னு பெயரிட்டார். ஓகே. அடுத்து கொலம்பஸுடைய கடற்பயணம். வட அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறது தான் கொலம்பஸுடைய கடற்பயணம். கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ் 1451 1506 வரைக்கும் அவருடைய காலம். 1451 1606 வரைக்கும் கிறிஸ்டோஃபர் கொலம்பஸுடைய காலம். இத்தாலியில் உள்ள ஜெனோவா நகரத்தை சேர்ந்தவர் தான் கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ். புவியியல் சாஸ்திரத்தில் நல்ல தேர்ச்சி பெற்றிருந்த கொலம்பஸ் மேற்கு திசையில் பயணம் செய்து ஆசியாவை சென்றடைய முடியும் அப்படின்னு நம்பினார். மேற்கு திசையில் பயணம் சென்று ஆசியாவை சென்றடைய முடியும். இவர் ஸ்பானிய அரசு இசபெல்லாவின் ஆதரவுடன் 1492 ஆகஸ்ட் 3 கிழக்கு நாடுகளுக்கு புதிய கடல்வழி கண்டுபிடிக்க புறப்பட்டார். மேற்கு திசையில் போனாலும் ஆசியாவை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ் நம்பியிருந்தார். ஸ்பானிய அரசு இசபெல்லாவோட ஆதரவோடு 1492 ஆகஸ்ட் 3 கிழக்கு நாடுகளுக்கு புதிய கடல்வழி கண்டுபிடிக்க புறப்படுறாரு. சாந்தா மரியா, நினா பிண்டா ஆகிய 3 கப்பல்களில் 90 உதவியாளர்களுடன் பாலோஸ் துறைமுகத்திலிருந்து புறப்பட்டார் கொலம்பஸ். 10 வார பயணத்திற்கு பிறகு அமெரிக்காவின் தென்கிழக்கு பகுதியில் பகாமஸ் தீவுகளில் ஒன்றான வாட்லிங் தீவில் கொலம்பஸ் கரையிறங்கியிருக்கார். வாட்லிங் தீவில் கரையிறங்கினார். அதை அவர் ஜப்பான் என்று கருதி சந்தோஷமும் அடைஞ்சிருக்காரு. அமெரிக்காவின் தென்கிழக்கு பகுதியில் பகாமஸ் தீவுகள் ஒன்றான வாட்லிங் தீவில் இறங்கியிருக்காரு கொலம்பஸ். அதை தான் அவர் ஜப்பான்னு நினச்சிருக்காரு. பார்க்க போனால் 2 தீவு கூட்டங்களும் ஒரு மாதிரி தானே இருக்கும். அதனால் ஜப்பான்னு நினச்சி சந்தோஷம் அடைஞ்சிருக்காரு. பின்னர் சீனாவுக்கு இந்தியாவுக்கும் செல்வதாக நினைத்து கொண்டு அதிலிருந்து லெஃப்ட் எடுத்து கியூபா போயிருக்கார். தான் இறங்கிய பகுதிகள் இந்தியா என்று கருதி அங்கு வாழ்ந்த மக்களை இந்தியர்கள் தான் அழைச்சிருக்கிறாரு. கியூபா போனது 1493 செப்டம்பர் 2 முறையாக கொலம்பஸ் 17 கப்பல்களுடனும் 1500 பேருடனும் கடல் ஆய்வு பயணம் மேற்கொண்டார். அப்போது கியூபாவிற்கு தெற்கே இஸ்பானியாலோ என்ற தீவில் ஸ்பானிய காலனியை அமைத்தார். 1493 செப்டம்பர் 2வது முறையாக கொலம்பஸ் 17 கப்பல்களுடன் 1500 பேருடனும் கடல் ஆய்வு பயணம் மேற்கொண்டார். அப்போது கியூபாவிற்கு தெற்கே இஸ்பானியாலோ அப்படிங்கிற தீவில் ஸ்பானிய காலனியை அமைக்கிறார். ஃபஸ்ட்டு பயணம் 1492 ஓகே ஆகஸ்ட் 3 1492 ஆகஸ்ட் 3 சாந்தா மரியா, நினா பிண்டா 3 கப்பலோட 90 உதவியாளர்களோட போகிறாரு. பாலோஸ் துறைமுகத்திலேருந்து புறப்பட்டவர் 10 வாரம் பயணம் செஞ்சு பகாமஸ் தீவுகளில் ஒரான வாட்லிங் தீவுக்கு போகிறாரு. ஜப்பான் நினைக்கிறாரு. அங்கேருந்து சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் போகிறதா நினச்சிக்கிட்டு கியூபா போகிறாரு. 1493 செப்டம்பர் 2ஆம் முறையாக கொலம்பஸ் 17 கப்பல்களுடனும் 1500 பேருடனும் கடலாய்வு பயணம் மேற்கொண்டார். அப்போது கியூபாவிற்கு தெற்கே இஸ்பானியாலோ தீவில் ஸ்பானிய காலனியை அமைக்கிறார். ஆனால் கொலம்பஸ் முதலில் கண்டுபிடித்த தீவுகள் உலகின் ஒரு பகுதி என்பதை அவர் அறியவில்லை. உலகில் ஒரு புதிய பகுதி,
கொலம்பஸ் முதலில் கண்டுபிடித்த தீவுகள் வந்து உலகில் ஒரு புதிய பகுதி அப்படிங்கிறது கொலம்பஸ்க்கு தெரியல. 1498 மூன்றாம் முறையாக கடலாய்வு பயணத்தை மேற்கொண்டு தென் அமெரிக்காவின் வடகரை பக்கம் சென்று ஓரினோக்கோ ஆற்றின் முகத்துவாரத்தை அடைகிறாரு. மூன்றாவது பயணம் வந்து 1498 கடலாய்வு பயணத்தை மேற்கொண்டு தென் அமெரிக்காவின் வடகரை பக்கம் சென்று ஓரினோக்கோ ஆற்றின் முகத்துவாரத்தை அடைகிறாரு. இவரது கடற்பயணங்களின் விளைவாக தென் அமெரிக்காவும் மத்திய அமெரிக்காவும் ஸ்பானிய வசமாயின. இவரது கடற்பயணங்கள் விளைவாக தென் அமெரிக்காவும் மத்திய அமெரிக்காவும் ஸ்பானியர் வசமாயின. புதிய உலகு கண்டுபிடித்தவர் என்று கொலம்பஸ் புகழப்படுகிறார். ஓகே, புதிய உலகிற்கு அமெரிக்கா என்ற பெயர் எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். புதிய உலகை கொலம்பஸ் கண்டுபிடித்தாலும் அது அவரது பெயரால் அழைக்கப்படலை. கொலம்பஸுக்கு பிறகு பல ஆய்வாளர்கள் கடற்பயணங்களை மேற்கொள்வதற்காக ஸ்பானிய அரசு அனுப்பியது. அப்படி அனுப்பப்பட்டவர்களில் ஒருவர் தான் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த அமெரிக்கோ வெஸ்புகி அப்படிங்கிறவர். அமெரிக்கோ வெஸ்புகி பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். ஸ்பானிஷ் அனுப்புது பிளாரன்ஸ் நாட்டை சேர்ந்தவர். ஓகே, அமெரிக்கோ வெஸ்புகி புதிய உலகிற்கு பயணம் மேற்கொண்டார். 1498 தென் அமெரிக்காவில் வடபகுதியில் ஓரினோக்கோ ஆற்று பகுதியை அடைஞ்சிருக்காரு. 1498. ஓகே, ஐரோப்பா திரும்பி வந்த பின் தனது கடற்பயணங்களை பற்றிய பல கட்டுரைகள் வெளியிட்டார். அவரும் கொலம்பஸோட கடைசி பயணமும் 1498. அமெரிக்கோ வெஸ்புகியோட முதல் பயணமும் 1498. ஸ்பானிய அரசு அனுப்பியது பிளாரன்ஸ் நாட்டை சேர்ந்த அமெரிக்கோ வெஸ்புகி. ஓகே, ஐரோப்பா திரும்பி வந்த பின் தனது கடற்பயணங்கள் பற்றிய பல கட்டுரைகள் வெளியிட்டார். தான் கண்டறிந்த நிலப்பகுதி ஆசியாவை சேர்ந்தது அல்ல என்றும் அது புதியதொரு நிலப்பகுதி என்றும் கூறினார். அந்த புதிய நிலப்பகுதிக்கு முண்டாஸ் நோவாஸ் என்று பெயரிட்டார். முண்டாஸ் நோவாஸ் அப்படின்னு பெயரிடுறாரு அமெரிக்கோ வெஸ்புகி. அவரது கடற்பயண கட்டுரை படிப்போரை கவர்ந்தது. அமெரிக்கோ வெஸ்புகியின் கடற்பயண கட்டுரைகளை ஜெர்மானிய நிலவியல் படம் வரையும் அறிஞரான மார்டின் வால்டூசி முல்லர் என்பவர் ஜெர்மானிய மொழியில் வெளியிட்டார். அமெரிக்கோ வெஸ்புகியின் கடற்பயண கட்டுரைகளை ஜெர்மானிய நிலவியல் படம் வரையும் அறிஞரான மார்டின் வால்டூசி முல்லர் அப்படிங்கிறவர் ஜெர்மானிய மொழியில் வெளியிட்டார். அத்துடன் அமெரிக்கோ வெஸ்புகியை மிகவும் பாராட்டி எழுதினார். புதியதாக கண்டுபிடிக்கப்பட்ட கண்டத்திற்கு அமெரிக்கோ வெஸ்புகியின் நினைவாக அமெரிக்கா என்று பெயரிடலாம் என்று அவர் சொன்னார். இதனை அறிஞர்கள் ஏற்றுக்கொண்டாங்க. இவ்வாறு தான் புதிய உலகிற்கு அமெரிக்கா அப்படின்னு பேர் ஏற்பட்டது. கொலம்பஸ் 3 முறை போயிருக்காரு. அவர் போனதுக்கு அப்புறம் அமெரிக்கோ வெஸ்புகி பிளாரன்ஸ் நாட்டை சேர்ந்த அமெரிக்கோ வெஸ்புகியை ஸ்பெயின் அனுப்புகிறாங்க. அவர் வந்து அது வந்து இந்தியா கிடையாது, அது ஒரு புதிய உலகம், ஆசியா கிடையாது அப்படின்னு சொல்லவும் அந்த புதிய உலகத்துக்கு அவர் முண்டாஸ் நோவாஸ்னு பேர் வச்சுட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் போன அவருடைய கட்டுரைகளை மார்டின் வால்டூசி முல்லர் அப்படிங்கிற ஜெர்மானிய நிலவியல் பட வரையும் அறிஞர் வந்து என்ன பண்ணுறாரு, ஜெர்மன் மொழியில் வெளியிடுறாரு அமெரிக்கோ வெஸ்புகியோட கட்டுரைகளை. அப்போ அதை வெளியிடும்போது அவர் ஒரு சஜஷன் சொல்கிறாரு, இதுக்கு வந்து அவருடைய நினைவாக அமெரிக்கா அப்படின்னு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை அறிஞர்கள் ஏற்றுக்கிட்டு அந்த புதிய உலகிற்கு அமெரிக்கா அப்படின்னு பெயர் வச்சுருக்காங்க. புதிய உலகம் என்ற பெயர் மறைந்து அமெரிக்கா என்ற பெயர் நிலைத்து விட்டது. தென் அமெரிக்காவில் ஸ்பானியர்கள் பல குடியேற்றங்களை அமைத்தாங்க. ஆனால் வட அமெரிக்காவுக்கான கடல் வழியை கண்டுபிடிக்கும் பல முயற்சிகள் வெற்றியடையவில்லை. அமெரிக்காவில் குடியேற்றங்கள் அமைக்கப்படுதல் இவற்றிற்கிடையே ஸ்பெயினுக்கும் போர்ச்சுகலுக்கும் என்ன பண்ணியாச்சு, குடியேற்றங்கள் நிறுவுவது தொடர்பாக சச்சரவுகள் வந்து ஸ்பெயினுக்கும் போர்ச்சுகலுக்கும் இடையே ஏற்பட்டது. இதை தவிர்க்கும் நோக்கத்துடன் போப்பாண்டவர் ஆலம் அலெக்சாண்டர் என்ன பண்ணுவார், 1493 மே மாதத்தில் கோடு ஒன்று கிழித்து உலகத்தை 2 கூறாக பிரிச்சிருக்கிறார். அட்லாண்டிக் பெருங்கடலின் குறுக்கே கோடு வரையப்பட்டது. இக்கோட்டிற்கு மேல் பகுதியில், அதாவது மேற்கு பகுதியில் உள்ள நாடுகள் ஸ்பானியர்கள் போய் கண்டுபிடிச்சிக்கலாம். கிழக்கு பகுதியில் உள்ள நாடுகள் போர்ச்சுகீசியர் குடியேறலாம். ஸ்பானியர்கள் வந்து லெஃப்ட் சைடு போகணும், போர்ச்சுகீசியர்கள் ரைட் சைடு போய் குடியேறணும். இந்த கோட்பாடு சில காலம்
பொருட்படுத்தப்பட்டது. இதனால் தான் தென் அமெரிக்காவில் பெரும்பாலும் ஸ்பானியர்களே குடியேறினாங்க. கொஞ்ச காலத்துக்கு இந்த மாதிரி தான். அமெரிக்கா பக்கம் வேர்ல்டு மேப்லேருந்து அமெரிக்கா பக்கம் பார்த்தோன்னா ஸ்பானியர்களும், அதுக்கப்புறம் மேற்கு பக்கம் பார்த்திங்கன்னா கிழக்கு பக்கம் பார்த்தோம்னா என்னது போர்ச்சுகீசிய குடியேற்றங்களும் இருந்தது. இது கொஞ்ச காலம் பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ இந்த போப்பாண்டவர் சொன்னார்ல, அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அதாவது இதை போப்பின் ஆணைன்னு சொல்லுவாங்க. புதிய கடல்வழி கண்டுபிடிப்பில் ஸ்பெயினுக்கும் போர்ச்சுகலுக்கும் இருந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக 1493 போப் 6ஆம் அலெக்சாண்டர் வெளியிடுவார். இதன்படி வெர்டிமுனை தீவுகளுக்கு 320 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு கற்பனை கோடு வரையப்படும். வெர்டிமுனை தீவுகளுக்கு மேற்கே 320 மைல் தொலைவில் ஒரு கற்பனை கோடு வரையப்படும். அதுதான் அட்லாண்டிக் பெருங்கடலோட குறுக்குன்னு சொல்கிறாங்க. அந்த கோட்டில் இருந்து அந்த கோடு வடக்கு தெற்காக வரையப்படும். லேட்டிடியூட் மாதிரி லாங்கிடியூட் மாதிரி வரையப்படும். அதில் மேற்கு பக்கம் ஸ்பெயினும் கிழக்கு பக்கம் போர்ச்சுகலும் உரிமை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டு தான் வரையப்பட்டிருக்கும். ரைட்டா? ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, இது அவங்களுக்கு ஒத்துக்க முடியாமல் ஸ்பெயினும் போர்ச்சுகலும் தான் 2 பேருக்கும் ஒரு உடன்படிக்கை போட்டுக்குவாங்க, ஒப்பந்தம் போட்டுக்குவாங்க. அந்த ஒப்பந்தத்துக்கு பேர் தான் டார்டசில்லாஸ் ஒப்பந்தம். அது 1494 அடுத்த வருஷமே போட்டுப்பாங்க. என்ன போப் ஒப்பந்த உடன்பாடு இல்லை, அதனால் அவங்க தனியாக போட்டுக்கிட்டாங்க. என்னென்னா 1493 போப்பின் ஆணையால் திருப்தி அடையாத போர்ச்சுகல் ஸ்பெயின் நாட்டுடன் இருந்த ஒப்பந்தம் செய்து கொண்டது. இதன்படி வெர்டிமுனை தீவுகளுக்கு மேற்கே அந்த போப் 320 மைல் தொலைக்கே 320 மைல் தொலைவில் ஒரு கற்பனை கோடு போடு அப்படின்னு சொல்லி சொன்னார்ல. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, 1185 மைல் தொலைவில் வடக்கு தெற்க ஒரு கற்பனை கோடு வரைந்து என்ன அவர் 320 மைல் தொலைவில் கற்பனை கோடு வரைந்து அதுலேருந்து கிழக்கு பக்கம் போர்ச்சுகலும் மேற்கு பக்கம் ஸ்பெயினுன்னு சொல்லிக்கிட்டாங்க இல்லையா. இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த சின்ன அந்த அங்கே 320 மைல் தொலைவில் கற்பனை கோடு, இங்கே 1185 மைல் தொலைவில் ஒரு கற்பனை கோடு. அவ்வளோதான் ரெண்டுத்துக்கும், போப்பின் ஆணைக்கும் டார்டசில்லாஸ் ஒப்பந்தத்துக்கும் இந்த 2 மெஷர்மெண்ட்டு தான் டிஃப்ரெண்ட்டு. அவங்க 320 மைலில் கோடு வரைஞ்சி நீ லெஃப்ட்டு நீயும் ரைட்டு நீயும் எடுத்துக்கோ அப்படின்னு போப் சொன்னார். ஆனால் அதை அவங்க ஒத்துக்காமல் வெர்டிமுனை தீவுகள்லேருந்து 1185 கிலோமீட்டரில் ஒரு கோடு வரைஞ்சி அதிலேருந்து மேற்கு பக்கம் ஸ்பெயினும் கிழக்கு பக்கம் போர்ச்சுகலும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு 1494 டார்டசில்லாஸ் ஒப்பந்தத்தில் சொல்லிக்கிட்டாங்க. அவ்வளோதான். அதனால் ஸ்பானியர்கள் கீழ்ப்பகுதியில், அதாவது இக்கோட்டிற்கு மேல் பகுதியில் உள்ள நாடுகளில் ஸ்பானியர்களும் கீழ்ப்பகுதியில் உள்ள நாடுகளில் போர்த்துகீசியரும் குடியேறலாம் என்று வைத்தாங்க. இந்த கோட்பாடு சில காலம் பொருள்படுத்தப்பட்டது. இதனால் தான் தென் அமெரிக்காவில் பெரும்பாலும் ஸ்பானியர்கள் குடியேறினாங்க. ஆனால் 17ஆம் நூற்றாண்டில் கடலாதிக்கம் பெற்றிருந்த இங்கிலாந்தும் ஹாலந்தும் இந்த கோட்பாட்டை பொருட்படுத்தவே கிடையாது. உலகம் எல்லா பகுதிகளிலும் குடியேறி வாணிபம் செய்யவும் நாடு பிடிக்கவும் தொடங்கினாங்க. எனவே அமெரிக்காவிலும் ஆங்கிலேய டச்சு குடியேற்றங்கள் தோன்றலாயின. தற்போது அமெரிக்க ஐக்கிய நாடுகள் என்று கருதப்படும் இடத்தில் ஆங்கிலேயர், பிரெஞ்சுக்காரர் மற்றும் டச்சுக்காரர்கள் குடியேறினர். அதற்கு வடபகுதியில் உள்ள கனடா பிரதேசத்தின் கீழ்ப்பகுதியில் ஆங்கிலேயரும் மேல் பகுதியில் பிரெஞ்சுக்காரர்களும் குடியேறினாங்க. கனடாவுடைய மேல் பகுதியில் பிரெஞ்சுக்காரர்களும் கனடாவோட கீழ்ப்பகுதியில் ஆங்கிலேயர்களும் குடியேறினாங்க. இது மேல் பகுதி கீழ்ப்பகுதிங்கிறத விட மேற்கு பக்கம் கிழக்கு பக்கம்னு வச்சுக்கணும். பிரெஞ்சுக்காரர்களும் நூற்றாண்டின் ஆரம்பம் வரை இத்தகைய செயல்பாடுகள் நடைபெற்று வந்தன. நூற்றாண்டின் ஆரம்பம் வரை 17ஆம் நூற்றாண்டில் கடலாதிக்கம் பெற்றிருந்த இங்கிலாந்தும் ஹாலந்தும் இந்த கோட்பாட்டை பொருள்படுத்தாமல் உலகின் எல்லா பகுதிகளிலும் குடியேறி வாணிபம் செய்ய, எந்த கோட்பாட்டை பொருட்படுத்தாமல் போப்பின் ஆணையும் பொருட்படுத்தலை, டார்டசில்லாஸ் ஒப்பந்தத்தையும் பொருட்படுத்தலை. அதுக்கப்புறம் 17ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்து ஹாலந்தும் ஃபீல்டுக்கு வராங்க.
கடல்வெளி கண்டுபிடிக்கிறதுக்கு வராங்க. அப்போ அவங்க இது ரெண்டையும் நீங்கள் என்ன சொல்கிற நான் என்ன கேட்குறதுன்ட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க இஷ்டத்துக்கு குடியேற்றமும் வாணிபம் செய்ய கண்டுபிடிக்கவும் நாடு பிடிக்கவும் தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆங்கில டச்சு குடியேற்றங்களை, அதாவது அமெரிக்காவிலும் ஆங்கிலேய டச்சு குடியேற்றங்கள் தோன்றலாயின. தற்போது அமெரிக்க ஐக்கிய நாடுகள் என்று கருதப்படும் இடத்துல ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் மற்றும் டச்சுக்காரர்கள் 3 பேரும் குடியேறியிருக்கிறாங்க. இதற்கு வடபகுதியில் உள்ள கனடா பிரதேசத்தின் கீழ்ப்பகுதியில் ஆங்கிலேயரும், கனடாவுடைய கீழ்ப்பகுதியில் ஆங்கிலேயரும், மேல் பகுதியில் பிரெஞ்சுக்காரர்களும் குடியேறினாங்க. நூற்றாண்டின் ஆரம்பம் வரை இத்தகைய செயல்பாடுகள் நடைபெற்று வந்தன அப்படின்னு சொல்கிறாங்க. புதிய உலகம் கண்டுபிடிக்கிறது டாப்பிக்கு முடிஞ்ச மாதிரி இருந்தாலும் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா சில விஷயங்கள் பார்க்கணும். அது என்ன அப்படின்னா, அது 9th யூனிட் புதிய உலகம் கண்டுபிடிக்கிறதுல இருக்குது. ஓகே.